6 வாரங்கள் வேண்டினால் சொந்த வீடு கனவை நிறைவேற்றும் முருகன் கோவில். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற சக்தி வாய்ந்த முருகன் கோவில். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஆலயம் எங்க உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சென்னைக்கு வடக்கே 34 கிலோமீட்டர் தூரத்திலும், கவரைப்பேட்டையில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலும் சிறுவாபுரி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கு கோயம்பேட்டில இருந்து நேரடி பேருந்து வசதிகளும் உள்ளன. இப்பொழுது இந்த ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். அசுவமேத யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை ஏவி விட்டார். அது பல இடங்களை கடந்து வால்மீகி முனிவரின் இருப்பிடமான ஆசிரமத்துக்கு அருகில் வந்தது. ராமரின் பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர். குதிரையை காணாததால் அது நிலையை அறிந்து வரும்படி முதலில் அனுமன் அனுப்பப்பட்டார். அவரையும் லவனும் குசனும் சேர்ந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டனர். குதிரையை மீட்பதற்காக லட்சுமணனை ராமர் அனுப்பினார். ஆனால் அவரையும் லவனும் குசனும் கட்டி போட்டு விட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த ராமபிரான் தாமே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்று அறியாத காரணத்தினால் அவர்களிடம் போரிட்டு குதிரையை மீட்டு சென்றார். அந்த இடமே தற்பொழுதைய சிறுவாபுரி என்கிறார்கள். ராமாயண காலத்தில் குசலேபுரியாக இருந்த இடமே தற்பொழுது சிறுவாபுரியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றும் சிறுவர்கள் போர் புரிந்ததால் சிறுவாபுரி என அழைக்கப்படுகின்றது என்று வரலாறு கூறுகிறது. இந்த சிறுவாபுரி பகுதி அருணகிரிநாதர் காலத்தில் சிறப்பு வாய்ந்த இடமாக மாறியது. இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுது அளித்து வீடு பெரு கிடைக்க முருகப்பெருமான் அருள் பாலித்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி விளங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் கம்பீரமாக காசளிக்கின்றது. பத்மாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்த பொழுது தங்கி இழப்பாரிய இடமாக சிறுவாபுரி இருக்கிறது. மேலும் அங்கு தங்கியிருந்த பொழுது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்துள்ளார். அங்கே கோவில் கொள்ள தேவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து இங்கு பாலசுப்ரமணியராக காட்சியளிக்கின்றார். இந்த ஆலய இறைவனை அருணகிரிநாதர் புகழ்ந்து திருப்புகழ் பாடியுள்ளார். இந்த ஆலய முருகப்பெருமானுக்கு ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தார். தீராத நோய்கள் தீரும். 48 நாட்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பதில்லை. கோவில் அர்ச்சகரிடம் அந்த பொடியை கொடுத்து அபிஷேகத்தில் சேர்க்க செய்தால் மட்டுமே போதுமானது. இந்த ஆலய இறைவனான பாலசுப்ரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இந்த மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து 6 வாரங்கள் வழிபாடு செய்து முருகப்பெருமானை வணங்கி வந்தால் சொந்த வீடு யோகம் அமையும். அது மட்டுமின்றி திருமண தடைகள் நீங்கும், செல்வ வளம் பெருகும், நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். தலத்தில் உள்ள மூலவரை 6 முறை வலம் வர வேண்டும் என்கிறார்கள். அப்படி வலம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்பமான வாழ்வு அமையும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. இப்பொழுது இந்த கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். இந்த ஆலயம் 5 நிலை ராஜகோபுரத்தை கொண்டுள்ளது. மூலவராக முருகப்பெருமான் பாலசுப்ரமணிய என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். முருகனின் உற்சவ மூர்த்தி வள்ளி மணாளார் ஸ்ரீவள்ளி முருகன் திருமண கோலத்தில் காசு தருகின்றார். தலவிருசமாக மகிழமரம் உள்ளது. தனி சந்நிதிகளாக அபித குஜலாம்பாள், சூரியனார், சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், அருணகிரிநாதர், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், மைரோநாதர் போன்றவர்களுக்கு இந்த கோவிலில் தனி சந்நிதிகள் உள்ளன. மற்றும் முருகப்பெருமானுக்கு முன்பாக இருக்கும் மயில் மரகத கல்லாலான அற்புதமான மயில் சிலையாகும். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகப்பெருமானை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை மற்றும் சஷ்டி தினங்களில் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்கள் இங்கு வந்து கொண்டைக்கடலை வைத்து நெய்வேத்தியம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலை 4 மணி முதல் தொடர்ந்து இந்த ஆலயம் திறந்திருக்கும். சொந்த வீடு கனவை நிறைவேற்றும் இந்த அற்புதமான முருகன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் சரவண பவா. நன்றி, வணக்கம்.